நீங்க இந்துவா இருங்க, கிறிஸ்தவரா இருங்க, இல்ல யூதரா இருங்க, யாரா வேணா இருங்க, உங்களுக்கும் சேர்த்துதான் திருக்குறான். இது வெறும் இந்த தாடி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், தொப்பி கம்பெனி பிரைவேட் லிமிடெடுக்கு மட்டும் இல்ல, உலக மக்களுக்கான நல்லுபதேசமே அன்றி வேறு இல்லை. இது எல்லோருக்குமான திருக்குறான், எல்லோருக்குமான வேதம். இது இறைவனே அளித்தது. அந்த வேதத்திலே தான் அவன் சொல்லுகிறான், ஞானம் உள்ளவர்களுக்கான வேத வசனங்கள் இங்கே இறங்குகின்றன. ஞானம் உள்ளவர்களுக்கான வேத வசனங்கள். யாராவது எனக்கு ஞானமும் வேணாம், ஒண்ணும் வேணாம் போயான்னு சொல்ல முடியுமா? ஞானம் வேண்டுபவர்கள் எல்லோரும் திருக்குறானை ஒரு முறையாவது மொழிபெயர்ப்பிலாவது படியுங்கள். இது என்னுடைய வேண்டுகோள். இது யாருக்கும் எதிரானது இல்லை. இறைவன் அளித்த வேதம். இறைவனின் வேதத்திலே ஒரு வார்த்தை கூட மனிதனின் வார்த்தை இல்லை. மகாதா கவுலுல் பஷர். இது நிச்சயம் மனிதனின் வார்த்தை இல்லை, முழுக்க முழுக்க இறைவனின் வார்த்தை. இதை என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? என்ன மக்காவில் மதமாற்றமாம், சென்னை விமான நிலையத்தில் உனக்கு மரணம்னு என் தலையை மட்டும் போட்டு ரத்தம் ஒழுகுற மாதிரி படம் போட்டு கத்தியெல்லாம் படம் போட்டு வச்சிருந்தான். நான் வாழ்க்கையில எத்தனையோ தப்புகள் செஞ்சிருக்கிறேன், அப்பெல்லாம் கூடி கொலவனானுங்க. இப்பதான் நான் சரியா செஞ்சிருக்கிறேன், அதுக்கு என்ன கொண்டுடுவேன். பக்தர்களாக இருக்கிற நண்பர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், நான் நாத்திகனாக இருந்த போது என்னோடு நண்பர்களாக இருந்தார்கள். இப்பொழுது ஏகன் இறைவன் ஒருவனே என்று ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு எதிரிகளாகி விடுகிறார்கள். என்னால புரிஞ்சிக்க முடியல. ஒருவேளை நம்ம சரியா சொல்லுவோன்னு நினைச்சுதான் இதெல்லாம் இவ்வளவு விரிவா சொல்லியிருக்கிறேன். இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு தெரியாத எதையும் நான் இப்ப சொல்லலை. நம்முடைய